உடுமலை அருகே செயல் இழந்துள்ள அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை 3 அமைச்சர்கள் நேற்று மேற்கொண்ட ஆய்வு கண்துடைப்பு நடவடிக்கை என விவசாயிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சர்க்கரை துறை அமைச்சர் ராஜேந்திரன், தகவல் துறை அமைச்சர் சாமிநாதன், அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ஆலையின் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டனர். ஆலையை புனரமைக்க முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் சாமிநாதன் ஆய்வின் போதும் இதே உறுதிமொழி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு முதல் இயந்திர கோளாறு காரணமாக மூடப்பட்டுள்ள இந்த ஆலையை நம்பியிருந்த உடுமலை, மடத்துக்குளம், தாராபுரம், பழனி, ஒட்டன்சத்திரம் பகுதி விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் வீரப்பன் கூறுகையில், மிக செழிப்பாக வளரக்கூடிய பகுதி. கடந்த காலங்களிலே இந்த ஆலை 2 யூனிட்டுகளாக ஒரு நாளைக்கு 2000 டன்னுக்கு மேல் அரவை செய்தது. கலைஞருடைய ஆட்சி காலத்திலே எரிசாராய் ஆலை என்பது இந்த ஆலைக்கு வரப்பிரசாதமாக கிடைத்திருக்கிறது. இந்த எரிசாராய் ஆலை என்பது தென்னிந்தியாவிலேயே அதிக கெப்பாசிட்டி கொண்ட ஆலையாக இருக்கிறது. இந்த அமராவதி பெல்ட்டுக்கு உட்பட்ட பகுதிகளிலே கரும்பு என்பது தமிழகத்திலேயே அதிக பிழிதிறன் கொண்ட ஆலையாக அமராவதி ஆலை இருக்கிறது. முறையாக இந்த ஆலை இயங்கி முழு பிழிதிறனும் பயன்படுத்தினால் 10% மேல் பிழிதிறன் வரும். ஆனால் இயந்திரங்களை பழுது நீக்காமல் அவர்கள் ஓட்டுவர் காரணத்தினால் 7.5%, 8% தான் பிழிதிறன் வருகிறது. இதனால் மிகப்பெரிய ஆலை நஷ்டத்திலும் இயங்குகிறது. தொடர்ந்து இந்த ஆலையை புனரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கமும் இன்னும் பல விவசாய அமைப்புகள் தொடர்ந்து அரசுக்கு போராடி வருகிறோம். ஒரு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவது என்பது இந்த அரசுக்கு இயலாத காரியம் அல்ல. தொடர்ந்து பல அமைச்சர்கள் வருகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். நேற்றைய தினம் கூட சர்க்கரைத்துறை அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சாமிநாதன் அவர்களும் கயல்விழி அவர்களும் இங்கு வந்து ஆய்வு செய்தார்கள். ஆனால் விவசாயிகள் பல சந்தேகங்களை கிளப்புகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பெருமக்கள் வந்து ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம், முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்று மட்டும் தெரிவிக்கிறார்கள் விவசாயிகளிடம். ஆனால் நிதி ஒதுக்குவதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. நேற்று வந்த அமைச்சரும் கூட இதை நிதி ஒதுக்குவதற்கான உத்தரவாதம் என்பது தெரிவிக்கப்படவில்லை. முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் என்று மட்டுமே சொல்கிறார்கள். எனவே இந்த ஆலை என்பது இந்த பகுதியினுடைய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை. இங்கே கரும்பை விட வேற பயிர்கள் செய்ய முடியாது. எனவே அரசாங்கம் காலதாமதம் செய்யாமல் இங்கே நிதி ஒதுக்க வேண்டும் என்னும் விவசாயிகள் மத்தியிலே ஒரு சந்தேகம் நிலவுகிறது. ஏன் இந்த அரசு வந்து ஏதாவது 99 ஆண்டு காலத்துக்கு தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகிறதோ என்று விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுகிறது. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இந்த ஆலைக்குட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளிலே பெரும்பகுதி விவசாயிகள், அது ஒட்டஞ்சத்திரமானாலும், பழனித்துறையானாலும், மடத்துக்குளமானாலும், உடுமலைப்பேட்டை ஆனாலும், தாராபுரம் ஆனாலும் 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இந்த அமராவதி சர்க்கரை ஆலை. விவசாயிகளுடைய நலன் கருதி, கரும்பு விவசாயிகளுடைய நலன் கருதி வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசு உடனடியாக 100 கோடியை நிதி ஒதுக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தனியாருக்கு குத்தகைக்கு விடுவதற்கு விவசாயிகள் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அப்படி ஒரு வேளை அரசு முயற்சி செய்தால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி இந்த தாலுகாவை தம்பிக்கும் அளவுக்கு விவசாயிகள் மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைமை வரும். எனவே விவசாயிகளுடைய நலனை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.